இதே புரட்சி தலைவி அம்மா இருபெரும் தலைவர்களை வணங்கி இந்த எழுச்சி மிகு எழுச்சி பயணத்திலே கலந்து கொண்டு 51 சட்டமன்ற தொகுதி, ஆவடி சட்டமன்ற தொகுதி, 2 சட்டமன்ற தொகுதி இருக்கின்ற கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் இந்த பகுதியிலே கடல் போல் காட்சியளிக்கின்றது. இந்த பகுதி அதிர்கின்றது. அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அண்ணா திமுக வெற்றி பெற்றது. எழுச்சியிலே எழுச்சி ஆரவாரம் இதுக்கே வெற்றியின் சாட்சி. இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வலிமையான இயக்கம். இந்த சிறப்பான நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற முன்னாள் எம்எல்ஏ, மாவட்ட கழக செயலாளர், அருமை சகோதரர் திரு வி அலெக்சாண்டர் அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் சகோதரர் திரு எஸ் அப்துல் ரஹீமான் அவர்களே, இந்த 2 தொகுதிக்கு பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் அறிவிச்சார் திரு ஐஎஸ் இன்பத்துறை அவர்களே, அமைப்பு செயலாளர் மரியாதைக்குரிய திருவேற்காடு பா சீனிவாசன் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் பெருமக்களே, மாவட்ட கழகத்துடைய செயலாளர்களே, வாரியிருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பகுதி கழக செயலாளர்களே, ஒன்றிய கழக செயலாளர்களே, நகர கழக செயலாளர்களே, பேரூர் கழக செயலாளர்களே, கூட்டணி கட்சி சேர்ந்த நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி மற்றும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், இன்றைக்கு ஐஜேகே, தமிழ் மாநில காங்கிரஸ், இன்றைக்கு நம்ம இப்போ ஜெகன்மூர்த்தி அவருடைய கட்சியுடைய பொறுப்பாளர்கள், ஏனும் கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சியினுடைய பாட்டாளி மக்கள் கட்சி, இந்த நம்முடைய கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சியுடைய தலைவர்களே, நிர்வாகிகளே, வரிந்து திரளாக குழுமைக்கின்ற கழக உடன்பிறப்புகளே, கூட்டணி கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே, தொண்டர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, பத்திரிகையாளர், ஊடக நண்பர்களே, அனைவருக்கும் என்னுடைய முதற்க நன்றி கலந்த வணக்கம். இன்றைக்கு ஸ்டாலின் பேசியிருக்கிறார். இங்க மதுரையில் கூட்டத்தில் பேசியிருக்கிறார். அந்த கூட்டத்தில் பேசிக்கிட்ட பொழுது எடப்பாடி பழனிசாமி துரோகி என்று சொல்லியிருக்கின்றார். யார் துரோகி? திரு ஸ்டாலின் துரோகி. திரு கருணாநிதி குடும்பம் தமிழ்நாட்டுக்கு செய்த துரோக செயல், அந்த குடும்பத்தில் இருக்கிற ஸ்டாலின் தான் துரோகி. துரோகி என்று அடையாளம் காட்டப்படுகின்ற நபர் திரு ஸ்டாலின் அவர்கள். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று 5 ஆண்டு நிறைவு பெற இருக்கின்றது. 2021 இருந்து 2026 5 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. மக்களுக்கு என்ன நன்மை கிடைச்சது? என்ன பலன் கிடைச்சது? கிடைச்சது திரு ஸ்டாலின் குடும்பத்துக்கு. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் திரு ஸ்டாலின் தலைமையிலே ஆட்சி அமைக்கப்பட்டு இந்த 5 ஆண்டு காலத்தில் எங்கே பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை நடக்குதில்ல? உண்மைதானே? எது கிடைக்குதோ இல்லையோ, கஞ்சா எல்லா இடத்துலையும் கிடைக்குது. இன்றைக்கு இளைஞர்களை, மாணவர்களை, பொதுமக்களுக்கு போதைக்கு அடிமையாக்கிய துரோகி திரு ஸ்டாலின் அவர்கள். நாம் அழகழகாக வளர்த்த நம்முடைய பிள்ளைகளை சீரழித்தவர். இன்றைக்கு நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றாரே திரு ஸ்டாலின் அவர்கள். மாநிலத்தில் முதலமைச்சர் இருக்கிறாரே திரு ஸ்டாலின் அவர்கள். பல முறை எடுத்து சொன்னேன், அவர் செவிசாய்க்கவில்லை.
தமிழகத்திலே போதை நடமாட்டம் அதிகரித்திருக்கின்றது. போதை நடமாட்டத்தை கட்டுப்படுத்துங்கள், இல்லாவிட்டால் தமிழகம் சீரழிந்து விடும். பல முறை எச்சரிக்கை விட்டோம், அதை பற்றி கவலைப்படல. ஏன்னா இந்த போதைப் பொருள் அதிகமாக விற்பதே திமுக கட்சி சேர்ந்த நிர்வாகிகள் தான். உண்மைதானே? மாணவர்களை, இளைஞர்களை, பொதுமக்களை சீரழித்த துரோகி திரு ஸ்டாலின் அவர்கள். உண்மைதானே? ஆக அவ்வளவு எரிச்சல். 5 ஆண்டு காலம் கொள்ளையடிப்பதே குறிக்கோளாக கொண்ட ஒரே ஆட்சி திமுக ஆட்சி. வேற என்ன செஞ்சீங்க நாட்டு மக்களுக்கு? பல முறை சட்டமன்றத்தில் எச்சரிக்கை விட்டேன். 2 நாளைக்கு முன்பு சட்டமன்ற நிகழ்ச்சி 2.5 மணி நேரம் பேசினேன். இந்த முதலமைச்சர் சட்டமன்றத்துக்கு வரல, ஓடி ஒளிந்து கொண்டார். திறமை, தில்லு, திராணி, தெம்பு இருந்தா நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லிட முடியாது. சரக்கில்லாத மனிதர், பொம்மை முதலமைச்சர், திறமையற்ற முதலமைச்சர். இவர் முதலமைச்சர் ஆன காரணத்தினால்தான் இன்றைக்கு தமிழகம் இன்றைக்கு தலை குனிகின்ற நிலைக்கு ஏற்பட்டு விட்டது. தலை நிமிரல, தலை தொங்கி போச்சு திரு ஸ்டாலின் ஆட்சியில். திரு ஸ்டாலின் அவர்களே, மாண்புமிகு புரட்சி தலைவி மறைவுக்கு பிறகு 4 ஆண்டு 2 மாத காலம் சிறப்பான ஆட்சி நாட்டு மக்களுக்கு கொடுத்தோம். எவ்வளவு பிரச்சனை நீங்கள் உருவாக்கி தந்தீர்கள், எங்களுடைய அரசுக்கு எவ்வளவு இடையூறு செய்தீர்கள், அத்தனையும் மக்களுடைய துணை கொண்டு, கழக நிர்வாகிகள் துணை கொண்டு அதை தவிடுபடி ஆக்கி சிறப்பான ஆட்சி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். நான் பதவி ஏற்கிட்ட பொழுது கடுமையான வறட்சி, குடிப்பதற்கு கூட மக்களுக்கு தண்ணீர் கிடைக்கல. அந்த காலகட்டத்திலும் நிர்வாக திறமையாக மக்களுக்கு தங்கு தடை இல்லாமல் பாதுகாக்கப்பட்ட தண்ணீரை வழங்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். பிறகு டெல்டா மாவட்டத்தில் புயலால், கஜா புயலால் அந்த மாவட்டம் முழுவதும் புரட்டி போட்டு வைத்தது. இன்றைக்கு அந்த புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு புயல் வேகத்தில் நிவாரண உதவி கொடுத்தோம். அந்த புயலுடைய அடிச்சூடு இல்லாம மக்களுக்கு உதவிகள் செய்தோம். பிறகு கொரோனா, அத்தனை பேருக்கு தெரியும். 1 வருடம் யாரையும் பார்க்க முடியாத காலம், வீட்டிலே அடைபட்ட காலம், காற்றிலே எளிதாக பரவக்கூடிய கொரோனா வைரஸ். அந்த வைரஸ் பாதிக்கப்பட்டு விட்டால் உயிருக்கு ஆபத்து. விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்ற வேண்டும் என்ற கடமையிலே அதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு திறமையாக செயல்பட்டு மக்களுக்கு பாதிப்பு இல்லாம மக்கள் அந்த வைரஸ் பாதிப்பிலிருந்து மீட்டெடுத்து விலையில்லா உயிர்களை காப்பாற்றிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். நான் 4 வருடம் 2 மாதத்துல 1 வருஷம் கொரோனா காலமா போயிட்டு ஆட்சி நிர்வாகம் சிறப்பா இருந்தாலும் மக்களுக்கு யாரையும் பார்க்க முடியாத சூழ்நிலை. அப்ப கூட ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். விலைவாசி ஏறல, அந்த காலகட்டத்தில் சட்ட ஒழுங்கு சிறப்பா பேணி காக்கப்பட்டது. அது மட்டும் இல்ல, கொரோனா காலத்தில் 12 மாதம் ரேஷன் கடையில் விலையில்லா உணவுப் பொருள் கொடுத்தோம், அரிசி கொடுத்தோம், எண்ணெய் கொடுத்தோம், சக்கரை கொடுத்தோம், குடும்பத்துக்கு 1000 ரூபாய் கொடுத்தோம். கொடுத்தோமா இல்லைங்களா? இப்படி மக்கள் பாதிக்கின்ற பொழுது பாதிப்பிலிருந்து மீட்டெடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு ஏழை எளிய மக்கள் வேலை இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு உணவு கிடைக்க வேண்டும் என்ற அடிப்பிலே அம்மா உணவகம் குறைந்த விலையில் கொடுத்துட்டு இருந்தோம். அதை இலவச விலை இல்லாம கொடுத்தோம். எல்லா அம்மா உணவகத்திலையும் ஏழைகள் வயிறார சுட சுட சுவையான உணவு கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். மாற்றுத்திறனாளிகளுக்கு, வயது முதியவர்களுக்கு, கர்ப்பிணி பெண்களுக்கு வீடு தேடி அம்மா உணவகம் சமூக கூடங்களிலே உணவை தயாரித்து வீட்டிலே கொண்டு கொடுத்து காப்பாற்றி மக்களை காப்பாற்றிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம்.
ஒரு நாளைக்கு 7 லட்சம் பேருக்கு உணவு கொடுத்தோம். ஒரு நாளைக்கு 7 லட்சம் பேருக்கு உணவு கொடுத்தோம். அப்படி ஏதாவது ஒரு செயலையாவது உங்களுடைய ஆட்சியிலே பார்க்க முடிஞ்சுதா? முடிஞ்சதுங்களா? ஒரே ஒரு செயல், கொள்ளையடிப்பதுதான் செயல். எல்லா துறையிலும் ஊழல், ஊழல் இல்லாத துறையே இல்ல. டாஸ்மாக் 10 ரூபாய் யாருங்க? பாரு பாலாஜி. எந்த காலத்திலும் மக்கள் மறக்க மாட்டாங்க. இன்றைக்கு தமிழகத்தில் சுமார் 6000 மதுக்கடைகள் இருக்கின்றன, டாஸ்மாக் கடை. அந்த 6000 டாஸ்மாக் கடையில் ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விற்பனை ஆகுது. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய்னா ஒரு நாளைக்கு 15 கோடி விஞ்ஞான முறையிலே ஊழல் செய்கின்ற ஒரே அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். மாசத்துக்கு 450 கோடி, வருஷத்துக்கு 5400 கோடி. இந்த 5 ஆண்டுல மட்டும் சுமார் 24,000 கோடி டாஸ்மாக் கடையில் ஊழல் செய்த அரசாங்கம் திமுக அரசாங்கம். இவ்வளவு ஊழலும் செஞ்சுட்டு எங்களை பற்றி பேசுவதற்கு அருகதை இல்லாத மனிதர் திரு ஸ்டாலின் அவர்கள். அது மட்டுமல்ல, நம்முடைய பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்கள் மன உளைச்சல் இருந்தாங்க. ஆல் பாஸ் போட்டு கொடுத்த எல்லாத்துக்கும் ஆல் பாஸ். கல்லூரியிலே படிக்கின்ற மாணவர்கள் ஆன்லைன்ல வகுப்பு நடத்தணும், ஓராண்டு வீணா போய்விட என்று கவலைப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். அவருடைய கவலை நீக்கின்ற விதமாக ஆன்லைன்ல வகுப்பு நடத்தணும், ஆன்லைன்லேயே தேர்வு நடத்தணும். அவர்களும் அந்த ஆன்லைன்லேயே தேர்வு எழுதி அவர்களும் தேர்ச்சி பெற்றார்கள். இப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே மக்களுக்கு தேவையான உதவிகள், மாணவருக்கு தேவையான உதவிகள், இளைஞர்களுக்கு தேவையான உதவிகள், தொழிலாளிக்கு தேவையான உதவிகளை அவ்வப்போது சரியான நேரத்தில் திட்டமிட்டு செயல்படுத்திய காரணத்தினால அண்ணா திமுக ஆட்சி பொற்கால ஆட்சி என்று மக்களால் போற்றப்படுகிறது. 5 வருஷம் இன்றைக்கு முடிய போது. அடுத்த மாசம் தேர்தல் அறிவிக்க இருக்கிறாங்க. அடுத்த மாசம் தேர்தல் அறிவிக்க இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்து ஏப்ரல் மாசம் தேர்தல் வர இருக்கிறது. சிந்திச்சு பாருங்க. இந்த 5 ஆண்டுல பேர் வைக்கிறதுக்கு மட்டும்தான் முன்னுரிமை. தினம் ஒரு பேரு, தினம் ஒரு பெயர், போட்டோ ஷூட், பத்திரிகையில் விளம்பரம். இதுதான் ஸ்டாலினுடைய அரசாங்கத்தினுடைய நிலைமை. தினம் பத்திரிகையில தினந்தோறும் பத்திரிகையில முழு பக்க விளம்பரம். இன்னைக்கு பாருங்க, எல்லா பத்திரிகையிலும் முழு பக்க விளம்பரம். ஒரு பக்கத்துக்கு விளம்பரம் செய்ய வேண்டும் என்றால் உங்களுடைய வரி பணம் 50 லட்சம் ரூபாய் செலவு பண்ணணும். சாதாரணமா நினைச்சுக்காதீங்க. ஒரு பக்க முழு விளம்பரம் தமிழ்நாடு முழுவதும் வர வேண்டும் என்றால் 50 லட்சம் ரூபாய் எங்களுடைய வரி பணம் செலவழிக்க வேண்டும். அப்படி தினந்தோறும் விளம்பரம் கொடுத்துக்கிட்டு இருந்தா இந்த வரி பணம் பூரா விளம்பரத்துக்கு தான் சரியா இருக்கும். நாட்டு மக்களுக்கு தேவையான திட்டத்துக்கு இல்ல. மக்கள் படுகின்ற கஷ்டத்தை பார்க்கல, ஏழைகள் படுகின்ற துன்பத்தை பார்க்கல. அவருக்கு விளம்பரம் செய்ய வேணும். அதுக்கு மக்களுடைய வரி பணத்தை ஊதாரித்தனமா செலவழிக்கின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் தேவையா? யாருடைய பணம் இது? ஏழைகளுடைய பணம், மக்களுடைய பணம். நீங்க விளம்பரம் பண்ணுங்க, வேண்டான்னு சொல்லல. அதுக்காக தினந்தோறும் முழு பக்கம் விளம்பரம் செய்ய வேணுமா? அப்படின்னா எவ்வளவு பணம் செலவழிக்கிறீங்க? இந்த பணத்தை ஏழைகளுக்கு உதவுங்க. நிறைய திட்டங்களை கொண்டாங்க, நாங்க வரவேற்கிறோம். ஆனா இந்த ஆட்சியில் அதெல்லாம் பார்க்க முடியாது. அவருக்கு வேண்டியது விளம்பரம், போலியான விளம்பரம். அது உண்மையா செஞ்சு விளம்பரப்படுத்தினாலும் பரவாயில்ல, எல்லாமே போலி, பொய். இதுதான் இந்த ஆட்சியில் பார்க்கப்படுகின்ற நிலைமை என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். அப்புறம் நிறைய திட்டங்களை செஞ்சிட்டார் ஸ்டாலின். அவளுக்கு நினைவே வச்சுக்க முடியலையா? நினைவு இருந்தா தானே வச்சுக்க முடியும். நினைவில்லாத மனிதர், நினைவில்லாத மனிதர் திரு ஸ்டாலின் அவர் நினைவிலேயே வச்சிருக்க முடியலையா? அவ்வளவு திட்டத்தை நாட்டு மக்களுக்கு வாரி வழங்கிட்டாராம். அது உண்மையா? உங்களுக்கு நினைவு இருந்திருந்தால் நேற்றைக்கு முன்தினம்
நான் சட்டமன்றத்தில் உரையாற்றுகின்ற பொழுது சட்டமன்றத்துக்கு வந்து இன்றைக்கு முதலமைச்சர் என்ற முறையில் பிரதான எதிர்க்கட்சி என்ற தலைவர் முறையில் நான் கேட்கின்ற கேள்விக்கு முறையாக பதில் சொல்லியிருந்தா சொல்வது நியாயம். ஏன்னா ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டீங்களே.